السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பு போட்டு இன்றைய தினம் நாம் சொல்லப்போகின்ற விடயம் ஹதரத் சையதத்னா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் தான். பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுடைய தந்தையார் பனோ நுலைர் கூட்டத்தினுடைய தலைவர். ஹைப் இப்னு அக்தம் என்பது அவருடைய பேர். அதே போன்று அவருடைய தாயார் லரு என்று சொல்லக்கூடிய அவர்கள் பனு குரைலா கோத்திரத்துடைய தலைவரான சம்வால் என்பவருடைய மகன். இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆரம்பத்தில் ஹைபர் யுத்தம் நடைபெற்ற பொழுது இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பெயர் ஜைனப் என்பதுதான் அவருடைய பெயராக இருந்தது. இமாம் ஜர்கானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், யுத்தத்திலே எதிரிகள் விட்டு போன அந்த பொருட்கள் அந்த படை தளபதிக்கு சேரும் அல்லது அந்த அரசருக்கு சேரும். அந்த பொருட்களுக்கு சஃபியா என்று பெயர். இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜைனப் என்ற பெயரோடு இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அந்த ஹைபர் யுத்தத்திலே சிறை பிடிக்கப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் அந்த காலகட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்டதினால் அவர்களுக்கு ஜைனப் என்ற பெயரை மாற்றி சஃபியா என்ற பெயர் அவர்களுக்கு வைக்கப்பட்டது என்பதை அவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலில் எழுதுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இந்த கோத்திரம், அதாவது அவருடைய தந்தையுடைய கோத்திரம் அந்த ஒரு நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோத்திரத்தில் போய் முடிகிறது. அதே போல் அவருடைய தாயாருடைய கோத்திரம் வம்சாவளியை பார்த்தால் அவர்களும் ஒரு வழியிலே பனு இஸ்ராயில் கோத்திரத்திலே போய் முடிவடைகிறது. அவருடைய வரலாற்று சான்றிதழை எடுத்து பார்த்தால் அவருடைய வரலாறு அப்படியே வம்சாவளி பனு இஸ்ராயில் வரைக்கும் மீண்டு கொண்டே போகிறது. இந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலே சலாம் இப்னு மஷ்கம் குரைலி என்பவர்களை தான் திருமணம் முடித்திருந்தார்கள். பிறகு அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு போய்விட்டார்கள். இதற்கு பின்னால் கினானா இப்னு அபில் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அதில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். இவர் ஒரு பெரிய ஒரு வியாபாரி. ஹைபர் நகரத்துடைய தலைவருடைய குமாரர் கினானா ஹைபர் யுத்தத்தில் என்ன செய்யப்பட்டது, அவர்கள் இறந்து போனார்கள். இந்த ஹைபர் யுத்தத்தில் தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரரும் அதே யுத்தத்தில் தான் இறந்து போனார்கள். இந்த நேரத்தில் தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். யுத்தம் முடிவடைந்ததுக்கு பின்னால் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன செய்யப்பட்டது, ஒன்று சேர்க்கப்பட்டது. அப்போ அங்கே வரக்கூடிய ஒரு சஹாபி தஹியத்துல் கலபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள். இவருடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல தடவை வந்து போயிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் திஹியத்துல் கலபியுடைய உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹைபர் யுத்தம் முடிவடைந்ததுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அடிமை பெண் ஒருத்தி வேண்டும் என்று சொன்ன பொழுது சஃபியா யார் வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டுவிடுகிறார்கள். அவர்களும் அங்கே சிறைபிடிக்கப்பட்ட பெண்களிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்பொழுது அங்கே வந்த இன்னொரு சஹாபி ஒருவர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பனு நுலைர் பனு குரைலா வம்சத்தை சேர்ந்த அந்த மிகப்பெரும் ஒரு சங்கமிக்க ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திஹியத்துல் கலபி அவர்களிடத்தில் அனுப்புவது சரியாக ஆகாது. எனவே அவர்களை தாங்களே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சஹாபி அவர்கள் சொன்னதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பக்கத்திலே அவர்களை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துக் கொண்டார்கள் என்றும், திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை விட்டுவிட்டார்கள் என்ற செய்தியும் சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த வரலாற்று ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் அந்த யுத்தம் முடிந்து ஹைபரிலிருந்து முஸ்லீம்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள்.
அப்படி வருகின்ற பொழுது சஹ்பா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்ப சஹாபாக்கள் என்னென்ன உணவுகள் கொண்டு வந்திருந்தார்களோ அந்த உணவுகள் தான் வலிமா விருந்தாக அங்கு என்ன செய்யப்பட்டது, பரிமாறப்பட்டது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த தொட்டியிலே ஏற்றிக் கொண்டார்கள். தன்னுடைய அபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையினால் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மூடிக்கொள்கிறார்கள். இதனால் என்ன இதனுடைய கருத்து என்று சொன்னால், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்பொழுது என்னுடைய மனைவி ஆகிவிட்டார்கள் என்பதை அவர்கள் காட்டுவதற்காகத்தான் அவ்வாறு மூடிக்கொண்டார்கள் என்பதை அவருடைய வரலாற்று விஷயங்களே அறிவிக்கப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற தலைப்பிலேயோ அல்லது இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பையோ நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு வரும். அல்லது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா முஸ்லீம்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா அவங்கள பார்த்து அந்த நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.